இக்கட்டான நிலைமையில இருக்கிற அந்த தளபதி எதை தேர்ந்தெடுத்தாரு? காதலையா இல்ல கடமையா அப்படிங்கறத பத்தி விளக்கறதுக்கான ஒரு சிறுகதை. அந்த நகரத்துல அன்னைக்கு திருவிழா அப்படிங்கிறதுனால ஊரே விழாக்காலம் போட்டுருந்துச்சு. எங்க பார்த்தாலும் கோலாகலமோ ஆறாவரமோ மக்கள் வெள்ளமும் திரண்டு இருந்துச்சு. அங்க நீங்க மட்டும்தான் கொண்டாடுவீங்களா, நான் கொண்டாட மாட்டேனா அப்படின்னு கேட்குற மாதிரி மழை இடைவிடாமல் பெய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. வழக்கமா மழை பெய்தா மக்கள் யாரும் வெளியில வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும் நேரத்தில் மக்கள் அனைவரும் மழையை ஆவலோட வரவேற்று அதோடு சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த மக்கள் வெள்ளத்தில் ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் அங்க இருக்கிற படைத்தளபதிகளில் அவரும் ஒரு தளபதி. அவர் மிகுந்த உற்சாகமாக வெளியில் காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு. என்ன அவர் சிந்திச்சாரு அப்படின்னா, நான் மட்டும் வந்திருக்கோமே, தன்னோட மனைவியும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஏன் அவரோட மனைவியை அவரால் கூப்பிட்டு வர முடியலை அப்படின்னா, மனைவிக்கு நிறை மாத காலம், இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ குழந்தை பிறக்க வேண்டிய சமயத்தில் இருந்துச்சு. இந்த சமயத்தில் நாம் மனைவி கூட தானே இருக்கணும், நாம் ஏன் திருவிழாவுக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டால் அவருக்கு வர்றதுக்கான உடன்பாடே கிடையாது. ஆனால் நீங்கள் போயிட்டு திருவிழாவில் கலந்து சாமியை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு மனைவி வற்புறுத்தி அனுப்புனதுனால இவர் திருவிழாவில் கலந்துக்கிட்டாரு. அதோட இவர் ஒரு தளபதி, அங்கே நடக்க வேண்டிய பிரச்சனைகள் எது இருந்துச்சுன்னா இவர் அதை பார்க்கணுங்கிறதுக்காகவும் இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு அரை மனதோட. இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட்டத்துக்குள்ள திடீர்னு ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. திடீர்னு இடி முழக்கம் போன்று ஒரு முரசொலி கேட்டிருக்கு. எல்லாரும் முரசொலி அந்த பக்கத்தை ஆவலோட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன இது அப்படின்னு அதிர்ச்சியோட பார்த்துருக்காரு. ஏன்னா அது ஒரு போர் முரசொலி. அதை கேட்ட உடனே மக்கள் எல்லாருமே நாலா பக்கமும் சிதறி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா திடீர்னு இந்த டயத்துக்கு யார் வந்திருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, மக்கள் எல்லாரும் திருவிழா கோலத்தில் மகிழ்ச்சியோடு இருந்துட்டு இருப்பாங்க, இப்போ யாருமே போருக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு அரசன் தன்னோட படைகளை அழைச்சிட்டு வந்து இந்த நாடை முற்றுகை இடத்துக்காக வந்துட்டு இருக்க விஷயத்தை தெரிஞ்ச இந்த தளபதி அடுத்த வினாடியே போயிட்டு நேராக அரண்மனையில் விஷயத்த சொல்லி போருக்கு தயாராகணும் அப்படின்னு புறப்பட்டு ஓட ஆரம்பிக்கும் போது எதிரில் வந்த ஒரு நபர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் அவர் நிற்கிறாரு. அவருக்கு மகிழ்ச்சி ரொம்ப எல்லை கடந்து போயிருக்கு. இந்த நேரத்தில் அவர் மனைவி கூட தான் இருக்கணும், மனைவி கூட இருக்கிறது தான் சரி அப்படி நினச்சிட்டு இருந்தவர் மனைவி தான் இங்கே அனுப்பி விட்டாங்க. இப்போ இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, இப்போ எங்கே போகிறது? மனைவியை பார்க்க போகிறதா இல்லை கடமையாற்ற போகிறதா? ரெண்டு ஊசி முனைகள் அவருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. எதை பிடிக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியல. அவர் சிந்திச்சது ஒரு 2-3 வினாடிகள் தான். ஆனால் அவர் சிந்திச்சது எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு உவமையாக சொல்லப்படுது. இருள் சூழும் நேரத்தில் இருட்டுவதற்குள் கட்டில் பின்னும் நபர் கோணியூசியையும் அந்த கயிற்றையும் குத்தி இழுக்கும் வேகம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிகுந்த வேகத்தோட இருக்குமா. அப்போ அந்த ஊசி முனை எந்த அளவுக்கு வேகத்தோட போயிட்டு வந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வேகத்தோட இருந்துச்சு அவரோட சிந்தனை. காதல் மனையால பார்க்க போறதா இல்லை அரச கடமை ஆற்ற போறதா அப்படின்னு. ஆனால் அந்த ஊசி முனை நேராக அரசு பக்கம் திரும்பி இருக்கு. மனைவியை விட பெரியது நாட்டின் உரிமை, அதை காப்பதே என் உயிரினும் மேலான சேவை அப்படின்னு நினச்சிட்டு அவர் நேராக அரண்மனையை நோக்கி ஓடிருக்காரு. இவர் அரண்மனையை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது யோசிச்சிருக்காரு, இப்போ நம்ம அரண்மனைக்கு போகாமல் நேராக மனைவியை பார்க்க போயிருந்தோம் அப்படின்னா மனைவி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, உங்களோட கடமை இருக்குல்ல, எதிரி நாட்டு மன்னன் வந்து நிற்கும் போது நீங்கள் இங்கே வந்து நிற்கிறது தப்பு, நீங்கள் அரண்மனைக்கு போயிட்டு உங்கள் கடமையை செய்யுங்க அப்படின்னு தான் என் மனைவியே சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு மகிழ்ச்சியோடு தான் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி அந்த கதை முடிக்கப்பட்டிருக்கும். பயணம் திரைப்படத்தில் நகைச்சுவைக்காக ஒரு வசனம் வரும், என் தாய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆம்புலன்ஸ் அனுப்புவேன், என் தாய் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா நானே ஓடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி பல திரைப்படங்களில் நாடா வீடா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அனைத்து கதாநாயகர்களும் நாடே முக்கியம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து போவாங்க. இது எல்லாமே திரைப்படங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காட்சிகளும் வசனங்களும் அமைக்கப்பட்டது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சங்க இலக்கிய காலத்திலேயே இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு புறநானூற்று பாடல் எழுதப்பட்டிருப்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது என்ன பாட்டுன்னா, மேற்கண்ட புறநானூற்று பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சிறுகதை. இந்த கதையின் நாயகன் மாதிரி நமக்காக எல்லைகளில் காவல் புரிந்து வரும் இராணுவ வீரர்களை நினைவு கூறுவோம். மீண்டும் ஒரு கதையுடன் நாளை சந்திப்போம்.